குடிப்பதற்காக காத்திருந்தும் பொழுது போகிறது. வீட்டு வேலை முடிப்பது எப்போதும், குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது எப்போதும் வாழ்வே போராட்டமாக மாறி வருகிறது. நம் தாகம் தீர்த்து உயிர் காக்கும் தண்ணீர் இருந்த இடம் தெரியாமல் வறண்டு போகாமல் காப்பாற்ற வேண்டும். அதற்கு தகுந்த தீர்வுகளை பின்பற்ற வேண்டும். சிலர் தண்ணீரை சேமிக்காமல் இருக்க வீடுகின்றனர். என்ன செய்ய ஊரே தண்ணீர் கஷ்டப்படுது. நீயும் கொஞ்சம் கவலை இல்லாம தண்ணீரை இப்படி வீணாகிறாயே. ஆனா போயா பெரிய தண்ணீர் சேகரிப்பு. அப்பப்ப மழை தான் வருதுல்ல, அதுலாம் சரியாயிரும் விடு. இப்படி பொறுப்பற்றத்தனமாக பேசாதீர்கள். நாம் இவ்வாறு நீரை வீணடித்தால் நம் எதிர்கால சந்ததியினர் நீருக்காக மிகவும் கஷ்டப்பட வேண்டிய நிலை வந்தது. ஆமா, பெரிய கருத்து கந்தசாமி வந்துட்டாரு, போய் வேலை வர முடியாது. எனக்கு தெரிந்தவரை யாராலையும் உங்களை திருத்த முடியாது. அப்படி யாராவது வந்து உங்களை திருத்த சாமியை காற்று ஊர்ந்து ஈட்டாவுக்கு பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துகின்றனர். நீரின்ற அமையாத உலகம், எனவே அனைவரும் நம்மால் இயற்ற அளவு நீரை சேமிக்க மழைநீர் சேகரிப்பு தொட்டியை அமைத்து நிலத்தடி நீரை சேமிங்க. ஓடைகள் குளங்கள் நீரை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். வணக்கம் நண்பர்களே, நான் தான் தண்ணீர் பேசுகிறேன். அற்புதங்களில் ஒருவன் நான். இயற்கையில்லாத செல்வம் நான். தீரியாத உலகு நம் பூமியின் ஆதாரமே நான் தான். அனைத்தோர்களும் உயிர் வாழ நாட்டுக ரொம்ப அவசியம். மனிதர்கள் குளிக்க துவைக்க என அனைத்திற்கும் நான் தேவைப்படுகிறேன். நான் தூய்மையாக இருந்தால்தான் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். திட்டத்தை செயல்படுத்தி அதை சேமிப்பது அவசியம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் முக்கிய கடமை. மரத்தை வெட்டாமல் வரைகள் நன்றி. வணக்கம். கிராம மக்கள் மீண்டும் கூட்டம் நடத்துகின்றனர். எல்லாரும் என்ன மனுஷங்க ஆதான் வந்துட்டேன் தவிர அறிவிக்கல. அன்னைக்கு நீங்க சொன்னப்ப எனக்கு பெருசா அதுவும் தோணலாம். ஆனா இன்னைக்கு ஈட்டாமொழி அரசு கொடுக்க பள்ளி மாணவர்கள் நடிச்ச விழிப்புணர்வு நிகழ்வுல அந்த மழை நீரே நிறையாடியா அந்த பேசின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ பெரிய தாட்டையால் அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் தான் நீரை சேமிப்பதன் அவசியம் கொடுத்து எனக்கு புத்தி வந்துச்சு. நம்மூர் ஆரம்ப பள்ளியில் படிக்கும் நம் சின்ன சிறுவர்கள் நமக்கு உணர்த்திய உண்மையை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? அப்போ நம்முடைய அடுத்த கட்ட செயல்பாடு என்னவாக இருக்க வேண்டும்? சேமிப்போம். அந்த பெற்றோர்களே பெரியவர்களே சின்ன சிறிய பிள்ளைகளாகி நாங்கள் உங்களிடம் கெஞ்சி கேட்கிறோம். தண்ணீரை சேமியுங்கள். உங்கள் குழந்தைகள் நிகழ்வுகளை எண்ணி பாருங்கள். நீங்கள் பயன்படுத்தும் ஆறு குளம் கிணறு எல்லாம் எங்கே போனது? உங்கள் முன்னோர்களுக்காக போச்சு பாதுகாத்து தந்த நீர் ஆதாரங்கள் எல்லாம் எங்கே? உங்களுக்கு அடுத்த தலைமுறையான எங்களை தண்ணீருக்காக போராடி வைக்காதீர்கள். எங்களுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய சொத்தான பொருளையும் எண்ணாதீர். நாங்கள் குளிக்க பயன்படுத்தும் நல்ல தண்ணீரையும் சேமித்து
வணக்கம் அனைவரையும்